வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் அதனுடைய 32 வசனம். போகையில் சீரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கண்களை மூடுவோம், செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அடங்கியிருக்கிற மறைப்பொருளை எங்களுக்கு விளம்பி தாரும், பிரயோஜனப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்த ஒரு குடும்பம் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமந்த ஒரு குடும்பம், அதனுடைய ஒரு ஆழமான காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லி உங்களை ஜெபத்தோடு உங்க வீட்டுக்கு அனுப்ப ஜெபத்தோடு நான் காணப்படுகிறேன். பொதுவாக பரிசுத்த வேதாகமத்தில் அநேகருடைய வாழ்க்கையை நீண்ட சாப்டர்ஸ் அதிகாரத்தில் அவர்களை குறித்து வரலாறை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாபை குறித்து ஒரு நீண்ட மெசேஜ் இந்த பைபிளில் தருகிறது. எசபேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து நீண்ட வசனங்கள் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து, யோசேப்பை குறித்து, யாக்கோபை குறித்தெல்லாம் ரொம்ப நீண்ட வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற சீரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து 3 சுவிசேஷங்களில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம அடிப்படையாக நம்ம அதை தியானிக்க போகிறோம். போகையில் சீரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். புடிச்சுக்கிடணும் பாயிண்ட. இப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்தில் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு இப்ப நான் எடுத்து சொல்ல போகிறேன். மத்தேயு 27:32 போகையில் சீரேனா ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவனை சிலுவை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்க 2 காரியம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஒரு ஊரினுடைய பெயர் இங்கு சொல்லப்படுகிறது. 2, ஒருவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த சுவிசேஷம் மார்க்கு எழுதிய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க இதை நல்லா பிடிச்சா மட்டும்தான் இப்போ நான் பிரசங்கம் பண்ண போகிற இந்த 7 காரியம் உங்களுக்கு நல்லா புரியும். மார்க்கு எழுதிய சுவிசேஷம் 15 அதிகாரம் 21 வசனம். மார்க்கு 15:21. சீரேனா ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவனுடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். அது கழிஞ்சு முன்னையும் பின்னையும் இந்த சீரான ஊரான குறித்து ஒரு தெளிவும் சொல்லல. அல்லேலூயா. கவனமா கேட்கணும். இப்போ அந்த மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட இந்த சீரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து, குடும்பத்தை குறித்து அங்க ஒன்றும் சொல்லல. இப்போ 2 பிள்ளைகளை மார்க்கு சொல்லுகிறார். சீமோனுடைய பிள்ளைகளுடைய பேர் என்ன சொல்லுங்க? அலெக்சந்தரும் ரூப்பும். நம்ம பலருடைய பேர் கேட்டிருக்கோம். ரூப் சிங், இப்படி எல்லாம் பெயர் கேட்டிருக்கிறோம். அப்போ அவன் ஒரு குடும்பஸ்தன் என்பதை மார்க்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2 ஆம்பளை பிள்ளைகள். யாருக்கு?
அது கழிஞ்சு மேலையும் கீழையும் மார்க்கல பாருங்க, இந்த சீமோனை குறித்து சீரேனா ஊரானை குறித்து வேற எந்த எவிடன்ஸும் சொல்லல. ஒற்ற வரிதான், ஒரே ஒரு வரிதான், ஒரு வசனம் மட்டும்தான் அவனை குறித்து சொல்லி இருக்கிறது. கவனமா உள்ளு வாங்கணும், கவனமா நீங்க இதை கிரகிக்கணும், தியானிக்க வேண்டும். 3 லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆம், 3 லூக்கா என்ன அவரை குறிச்சு எழுதானா, அவர் ஒரே வசனத்துல முடிச்சிருந்தாரு. அதுக்கு மேலையும் கீழையும் எந்த விதமான தெளிவும் சீரேனா ஊரான் ஆகிய அவனை குறிச்சு சொல்ல. இப்ப அதை குறிச்சு விளக்க போறேன். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற பொழுது நாட்டிலிருந்து, எங்க இருந்து? ஒரு சுவிசேஷத்துல வயலிலிருந்து வந்தாம்னு சொல்லுது, ஆனால் வயலிலிருந்து வந்தா என்கிறது டிரான்ஸ்லேஷன்ல, மொழிபெயர்ப்புல ஒரு பிழை இருக்கிறது. ஆக்சுவலி ஆங்கில வேதாகமத்தில் கண்ட்ரீஸ் என்ற வார்த்தையாக்கும் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் இருந்து வந்தவன் என்றாக்கும் அதனுடைய பொருள். மொழிபெயர்ப்பில் சின்ன சம் மிஸ்டேக் இருக்கிறது. நீங்க இங்கிலீஷ் பைபிளை ரிசர்ச் பண்ண சொல்ல அதனுடைய தெளிவை உங்களுக்கு புரியும். இப்ப நல்லா கவனிங்க. அவன் நாட்டிலிருந்து வந்தவன் என்றும் அவனை சிலுவையை அவன் தேவ சமூகத்திலே சுமப்பதற்கு, அவனை சிலுவை சுமக்கிறதுக்கு பிடிச்சாங்களாம். யாரை பிடிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஓடி போகிறவனை, பல நிலைகளில் கீழ்ப்படியாதவனை தான் என்ன செய்வோம்? பிடிப்போம். ஆனால் இவன் நாட்டிலிருந்து வந்தவனை, இவனை சிலுவையை, இயேசுவினுடைய சிலுவையை சுமப்பதற்கு பிடித்தார்கள். அடுத்து அதுல ஒரு காரியம் கூடி சொல்லப்பட்டிருக்கிறது. சுமந்து கொண்டு போகும்படிக்கு அதை அவன் மேல் வைத்தார்கள். அவர் பின்ன சுமந்து போவதற்கு வச்சாங்க. இதுக்கு மேல இந்த லூக்கா எழுதின சுவிசேஷகன் மேலையும் கீழையும் இவனை குறித்து ஒண்ணுமே சொல்லல. ஆனால் ஒரு பெரிய சாதனை படைச்ச ஒருவனை குறித்து இந்த பைபிளில் 3 சுவிசேஷத்திலையும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் யோவான் இந்த சீரேனா ஊரான் ஆகிய சீமோனை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இந்த சீமோனை குறித்து ஒரு 7 காரியங்கள் உங்களுக்கு ஜெபத்தோடு நீண்ட நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் இயேசுவினுடைய ஒவ்வொரு பாடுகள், ஒவ்வொரு நாளுக்குரிய சகல வேதனைகளை தெளிவாக சபையை உட்கார வைத்து நான் படிப்பித்திருக்கிறேன். அதில் அவர் கெத்செமனேயிலே பட்ட பாடுகள், ஒரு திருடனை போல அவரை கூட இருந்த ஒருவன் காட்டிக் கொடுத்ததை, இப்படி நீண்ட ஒரு காரியத்தை, கால்கள் கழுகினதெல்லாம் தெளிவான காரியத்தை சபைக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் ஒருவனுக்கு மட்டும் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது, இயேசுவினுடைய சிலுவையை சுமப்பதற்கு. இப்போ ஒரு குடும்பத்திற்கு ஒருவனால் வந்த நன்மையை 7ஆக பிரித்து இந்த பகல் பொழுதிலே உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு சொல்ல நான் ஜெபத்தோடு நிற்கிறேன். இப்போ ஏகதேசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3 சுவிசேஷத்திலும் 3 விதமான பாடங்கள் நாம் கற்றிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிற உண்மையே. இந்த நல்ல நாளிலே ஊர் பேரு சீரேனா ஊரு, பேரு யாரு? சீமோன். இவனை குறித்ததான 7 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, மனிதனிடத்திலிருந்து கிடைக்கும் கனத்தை விட தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் கனம் பெரியது. கரங்களை தட்டி. மனிதனிடத்திலிருந்து கிடைக்கிற கனத்தை காட்டிலும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற கனம்
பெரிது. இன்னைக்கு உங்களை மனுஷன் உயர்த்தி சொல்லுவான், நாளை உங்களை தள்ளி சொல்லுவான், உங்களுக்கு நேரம் வந்தாலும் பேச மாட்டான். இது மனிதனுடைய இயல்பு. ஆனால் இங்கே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஏசப்பாவினுடைய சிலுவைய இரத்தக்கரப்பட்டிருக்கு. சாட்டைகளில் அடிச்ச அடியினுடைய ஒவ்வொரு காயத்தினுடைய மாமிசம் இந்த சிலுவையை என்ன செய்திருக்கு? பட்டி பிடிச்சிருக்கு. இவன் என்னத்துக்கு வந்தான், எதுக்கு போனான்? ஆனா வேதத்தை நன்றாக கவனிக்கும் பொழுது இவன் ஒரு யூதன் இல்லை என்பது புரிந்து கொள்ளலாம். 2, இவன் பொதுவாக யூதருடைய 7 பண்டிகை, நேற்றுக்கு அதை குறித்து ரொம்ப தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு சொன்னேன். யூதருடைய 7 பண்டிகைகளுக்கும் யூதராயிருந்தவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகளும் இந்த எருசலேமுக்கு வந்து அவங்களுடைய பண்டிகையை வேடிக்கை பார்க்கிற அனுபவம் உள்ளவர்கள். இப்ப இயேசுனுடைய தோளில பெரிய ஒரு சிலுவை, சாதாரணமான சிலுவை இல்ல, இந்த சிலுவை இயேசு சுமந்து வருகிறார். அவர்களுக்கு எப்படியாவது இவரை உயிரோட என்ன செய்யணும்? சிலுவையில அறைந்து விட வேண்டும். இந்த நல்ல நாளிலே உலகம் கொடுக்காத கனம், தேவன் ஒருவனை கனம் பண்ணினால் அவனுடைய வாழ்வு சரித்திரம் மாறும். ஆமை சொல்லுங்க. இப்ப பாருங்க, சிலுவை இரத்த கரை. சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவினுடைய மாமிசத்தின் சில பீசுகள் இந்த சிலுவையில என்ன செய்திருக்கு? அங்கங்க ஒட்டி இருக்கிறது. அந்த சிலுவையை சுமக்க இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 பேருக்கு முடியல. உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கல. பழைய ஏற்பாட்டின் பல பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் சீரேனா ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்தது. ஆமென், அல்லேலூயா. ஒன்னு பாருங்க, நம்ம நேற்றைக்கெல்லாம் படிச்சோம், அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை அவர் கழுவி இருக்கிறார். அந்த இரத்தம் பட்ட ஒரே ஒரு நபர் சீரேனா ஊரானாகிய சீமோன். மனிதரிடத்திலிருந்து கிடைக்கிற எல்லா கனத்தை விட ஒரு பெரிய கனத்தை பெற்ற ஒரே ஒரு நபர் சீரேனா ஊரானாகிய சீமோன். இந்த நல்ல நாளிலே இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை தீர்க்க நாளாக கர்த்தர் பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டு படித்த சபையோடு இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார். ஒரே வரியில் எழுதப்பட்ட ஒரு மனுஷன். எத்தனை வரி? ஒரே வசனம் தான். வேற எங்க நீங்க போய் ஸ்டடி பண்ணி பாருங்க, இந்த மனுஷனை குறித்து எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் அவனுக்கு பரலோகம் கொடுத்த, ஏசப்பா கொடுத்த அந்த கனம், மதிப்பு, புகழ் என்னன்னா, அவர் சுமந்த அந்த சிலுவையை சுமக்க கர்த்தர் அவனை கனம் பண்ணினார். இங்க இதோட முடியல. நான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்க போகிறேன். இதை நீங்கள் நன்றாக அசை போட்டு இன்னைக்கு இந்த இடத்திலிருந்து புறப்பட சொல்ல, நான் ஒரு சீரேனா ஊரானாகிய சீமோனை போல நான் மாறணும் ஆண்டவரேன்னு ஜெபத்தோடு இந்த வசனத்தை கேளுங்கள். சங்கீதக்காரன் சொன்னான், நிலத்தை உழுகிறது போல ஒருவருடைய சரீரம் உழப்பட்டது. 40க்கு 1 அடி குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டவன். அந்த சிலுவையை சுமந்து வருகிற நேரத்தில் ஒருவனுக்கு கிடைச்ச பாக்கியம், அவருடைய சிலுவையை பின்னாக நின்று சுமந்து போகிற ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய கனம் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இரண்டாவதாக, இந்த சீமோனை குறித்து பார்க்கும் பொழுது, யார் வேண்டும் என்றாலும் சிலுவையை சுமக்க அழைக்கப்படலாம். ஆமென் சொல்லுங்க.
சிலுவையை சுமக்க யாரு வேணும்? அது எந்த இப்படி ஊழியக்காரனுக்கு மட்டும்தான், அல்லது பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இல்ல தேவனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் ஊழிய அழைப்புன்னு நினைச்சிடாதீங்க. யாருக்கு வேண்டும் என்றாலும் இந்த சிலுவையை சுமக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவன் வீட்டுக்கு பொருள் வாங்க போனானோ, அல்லது எருசலேமில் பண்டிகையை வேடிக்கை பார்க்க போனான்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு கிடைத்த பாக்கியம் என்னவென்றால், யாருக்கும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் சிலுவையை சுமப்பதற்கு அழைப்பு வரலாம். ஆமென் சொல்லுங்க. இவன் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு இரட்சகருடைய, மீட்பருடைய சிலுவையை சுமப்பேன்னு சொல்லி கனவுல கூடி கண்டிருக்க மாட்டான். இப்ப நமக்கு கூட ஒரு ஆசை வரும், ஆண்டவரே அவனை போல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தா நான் இப்போ உங்க சிலுவையை நான் சுமந்திருப்பேன். இல்ல சகோதரங்களே, இல்ல சகோதரிமாரே, இது அவனுக்கு அல்லாமல் இந்த சான்ஸ் உலகத்தில் வேறாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யூதனுடைய பண்டிகைக்கு அவன் வேடிக்கை பார்க்க வந்தவன வீட்டம்மாவும் பிள்ளைகளும் ஏதாகிலும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் கையில இந்த காரியம் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியாக பரிசுத்த வேதாகமத்திலே யாரை வேண்டினாலும் எப்பனாலும் தேவன் அழைக்கலாம். நான் போன வாரத்தில் பைபிள் ஸ்டடி படிப்பிக்க சொன்னேன். டீச்சர்ஸ் ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. இங்க கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களையும் அழைக்கல, பெயிண்ட் அடிக்கிற உங்களையும் ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கலாம். இப்ப அதுக்குள்ள தெளிவா உங்களுக்கு சொல்லுறேன். ரெண்டாவது, யார வேணும்னாலும் ஊழியத்துக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவர் அழைக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி என்று கேட்டான், சகோதரரே, பிதாக்களே கேளுங்க, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் நீ உன் தேசத்தை உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எல்லாரும் கவனிங்க. கல்தைய பட்டணத்துல, ஊர் என்கிற கிராமத்துல தெய்வத்தை விற்று வந்த குடும்பத்திலிருந்து தேவன் ஒருவனை அழைக்கிறார். இப்ப இவன் கிராமத்திலிருந்து வந்தவனை அழைச்சி கையில் என்ன கொடுத்தாச்சு? சிலுவையை கொடுத்தாச்சு. இப்போ கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறாரு, அத புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடபடிகளில் கர்த்தர் உரைத்து சொல்லுகிறாரு. ஊர் என்கிற கிராமத்தில் தேரகனுடைய மகனாகிய ஆபிரகாம அழைக்கிறாரு. அப்போ ஊழியத்துக்கு யாரையும் எப்போ எந்த நேரத்திலையும் சிலுவையை சுமக்க கர்த்தருக்கு அழைப்பதற்கு என்ன இருக்கு? the rights இருக்கு. இந்த கர்த்தருடைய பாடுகள், கர்த்தருடைய கஷ்டங்கள், கர்த்தருடைய இரத்தத்தின் சிந்துதலின் இந்த தியான காலத்தில் சபைக்கு கத்த சொல்லுகிறார், ஆண்டவர் ஆபிரகாமை எதிர்பாராத விதத்தில் அவனை கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கென்று அழைத்தது உண்மைன்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை எப்போ எந்த நிமிஷம் அழைக்கிறார் என்று சொல்ல முடியாது. கனவுல கண்டிராத ஒருவனை கர்த்தர் அந்த சிலுவையை சுமப்பதற்கு எதிர்பாராத ஒரு சீட்டு விழுந்தது போல கர்த்தர் அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. முடியல. வாசிங்க 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 21, 25 வாசிங்க பார்ப்போம். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட பொழுது அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். 25ஆம் வசனம் கூட. கரங்களை தட்டி. 2 மோசையை கர்த்தர் எதிர்பாராத விதத்தில் அழைக்கிறார். இஸ்ரவேலர்களை ஒடுக்க
இஸ்ரவேலர்களை இல்லாமலாக்க, இஸ்ரவேலர் சரித்திரத்தில் ஒண்ணு இல்லாம ஆண் சந்ததி இல்லாமல் போக பார்வோன் ஒரு கட்டளை பிறப்பித்தான். என்ன கட்டளை? எபிரேயரில் பிறக்கிற ஆண் சந்ததிகளை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்து விட வேண்டும். மருத்துவச்சுக்கு கூட சொன்னாங்க, ஆனா மருத்துவச்சுகள் செய்யல. ஆனால் இப்போ அந்த அம்மா இவனை தத்தெடுக்கு. அல்லேலூயா. ஆறு பார்வோனுடைய மகள் இப்ப ராஜ கொட்டாரத்தில் இருக்கிறான். இப்ப வயசு 40 ஆயிற்று. அவன் நினைச்ச இந்த 40 வயசுல நம்மளை கர்த்தர் அழைக்க போகிறார். 40 வயசுல கர்த்தர் அழைக்க போகிறார். ஆனா 40 வயசுல வீட்டை விட்டு வெளியில வந்த நேரத்துல ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. அதுல கரெக்டா அவன் யார் என்பதை அங்கு என்ன செய்தான்? தான் யார் என்பதை காட்டி கொடுத்து எகிப்தியனை கொன்றான், எபிரேயனை விட்டுட்டான். அடுத்த நாள் 2 எபிரேயர்கள் சண்டை போட சொல்ல விஷயம் ராஜ அரண்மனைக்கு தெரிஞ்சிரும். அவன் அங்கு அழைப்பு வரும் என்று எதிர்பார்த்தா நடக்கல. 40 வருஷங்கள் 80வது வயசுல, எத்தனை நம்ம சொன்னா கிழவனாயிருக்கிற வயசுல கர்த்தர் இந்த மனுஷன் அழைச்சார். ஆமே சொல்லுங்க. 32, 35 வாசிக்க சொல்ல. 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ல 32, 35 வாசிக்க சொல்ல அதனுடைய விளக்கம் அங்க வருது. ஒருவர் வாசிக்கலாமே. நான் ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவனாயிருக்கிறேன் என்று. அப்பொழுது மோசே கரங்களை தட்டி, இப்போ ஒரு முட்செடி என்ன செய்யுது? எரிது. அங்க என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வசனமாக்கும், உற்று பார்க்க துணியாமல் மோசே. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் மோசேக்கு வெளிப்பட்டார் என்று அப்போஸ்தல நடபடிகளில் கர்த்தர் அண்டர்லைன் பண்ணி 35ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் சொல்லி கரங்களை தட்டி இந்த சத்தத்தை கேட்கிற இங்க இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறாரு, யாரிடத்திலாவது எப்ப வேணாலும் என்னத்தை கொடுக்கலாம்? சிலுவையை கொடுக்கலாம். அல்லேலூயா. அது படித்தவன் என்றும் பட்டதாரி என்றும் ஞானமுள்ளவன் என்றும் ஆரோக்கியம் உள்ளவன் என்றும் ஆரோக்கியம் இல்லாதவன் என்றும் அல்ல. ஆண்டவர் ஒருவனை சிலுவை சுமக்க அழைச்சிட்டாருன்னா எந்த மனிதனாலும் என்ன செய்ய முடியாது? தடை பண்ணவே முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் ஊழியத்துக்கு வந்த காலத்துல எங்கெல்லாம் வேலை தேடி அலைஞ்சனோ, ஊழியத்துக்கு போன உடனே இறையியல் கல்லூரிக்கு போன உடனே பல இடத்துல இருந்து ஆஃபர் வந்தது. ஆனால் என்னை அழைத்தவர் இன்னார் என்றும் என்னை அழைத்தவருடைய சிலுவையை சுமப்பதற்காக என்னை அர்ப்பணித்தேன். இனி நோ டர்னிங் பேக். ஆமென் சொல்லுங்க. அதனால 2, யார் வேண்டும் என்றாலும் எப்பொழுதுனாலும் என்ன செய்யலாம்? சிலுவை சுமைக்க அழைக்கலாம். சீரேனா ஊரான் எதிர்பார்க்கவில்லை, நான் இவருடைய சிலுவையை சுமப்பேன் என்றும் இவருடைய சிலுவைக்கு பின்னாலே புறப்படுவேன் என்றும் அவன் ஒருபோது நினைத்திரவில்லை. 3ஆவதாக ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழத்த 15 கூட. ஆனால் மந்தையின் பின்னாக போகிற பொழுது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக
தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். கரங்களை தட்டி. ஆமோஸ் ஒரு இடையன், ஆட்டுக்கு பின்ன போனவன கர்த்தர் அவனை 14 வசனம், ஆமோஸ் நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறவனும் அல்ல, நான் மந்தையம் மேய்க்கிறவன், காட்டத்து பழத்தை பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற என்ன 15ஆம் வசனத்துல சொல்லுதாரு. 15, ஆனால் மந்தையின் பின்னால போகிற பொழுது என்னை கர்த்தர் அழைத்தார். எல்லாருங்க பாருங்க, எங்க என்ன அழைச்சாரு? மந்தைக்கு பின்னால. நீங்க தாவீதை தான் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆமோஸை கர்த்தர் அழைச்சாரு. சிலுவையை எப்போ எந்த நேரத்தில் எப்போ சுமக்கணும்னு கர்த்தர் அழைச்சிட்டான்னா நீங்க வேலையை விட்டு தான் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்தில் இந்த 48 நாள் என் கூட பயணித்தவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நீ என்ன வேலை செய்தாலும் சரி, நீ கலெக்டர் உத்தியோகமே செய்தாலும் சரி, கர்த்தர் ஆமோஸை அழைச்சி கர்த்தர் பணிக்கு அழைச்சது உண்மைன்னு சொன்னா உங்களை அழைச்சிட்டான்னா எந்த நோ எக்ஸ்கியூஸ், எங்கேயும் உங்களை இருக்க விட மாட்டாரு. இந்த ஊழியக்காரனை எங்கெல்லாம் கடத்தி கொண்டு போய் உங்களை மத்தியில கொண்டு நிறுத்தி இருக்கிறார் தெரியுமா? இதுதான் அழைப்பு, இதுதான் அழைப்பு. இந்த அழைப்பு வந்தால் ஒருவனுக்கு நோ எக்ஸ்கியூஸ் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இப்போ 3வது ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் எப்பொழுது அழைப்பு வரும்னு சொல்ல முடியாது. 4, சிலுவையை சுமப்பதற்கு அவர்கள் அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்போ மத்தேயு 27:32 மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 27:32. போகையில் எல்லாரும் பாருங்க, இந்த 3 சுவிசேஷத்தில் இந்த வார்த்தை வருது. எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. அப்ப பலவந்தம் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்ன என்று நம்ம அதை ஸ்டடி பண்ணி பார்க்க சொல்ல, இவனுக்கு இந்த சிலுவை சுமப்பதற்கு ஒட்டும் என்னதில்லை, விருப்பமே இல்லை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு நீங்க விருப்பப்பட்டு விடுவீங்க. என் பிள்ளையும் கீபோர்டு போடணும், என் பிள்ளை முன்ன நின்று பாடணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க. ஆனா பல நேரத்தில் உங்க பிள்ளைகள் அதற்கு என்ன செய்யாது, இணையாது. ஆனால் உங்க பிள்ளைகளை பலவந்தம் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு அந்த பைபிள் ஸ்டடியில தெளிவா சொன்னேன், பிள்ளைனா அழும், பிள்ளைனா இங்க சேட்டை பண்ணும். ஆனால் அதனால வீட்டில் பிள்ளையை விட்டுட்டு வந்தா நாளை உங்களுக்கு கீழ்ப்படியாம மாறிடுவான். இங்க வேதத்தை கற்றுக் கொடுக்கிற இடத்துல, இங்க முழங்கால் படி இருக்கிற இடத்துல, இங்க கத்தரை உங்க கண்ணுல கண்ணீர் வந்து அழுகிறத உங்க பிள்ளை பார்த்தா நாளை உங்க பிள்ளையும் தலையில ஒரு துணியை போட்டுட்டு அது ஒருவேளை செய்ய முடியாட்டே அதை நடிச்சா அது காட்டும். ஒரு காலம் வர சொல்ல அந்த பிள்ளை இந்த திருச்சபைக்கு தூணாக மாறும். கரங்களை தட்டி அல்லேலூயா. இங்க சிலுவை சுமப்பதற்கு அவர்கள் அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இந்த பைபிள்ல அதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவு இருக்கு. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் அனுப்புவேன். ஆமென். பலவந்தம் பண்ணினார்கள். ஏன் பலவந்தம் பண்ணினாங்க தெரியுமா? இவர் எப்படியாவது ஜீவனோடு கொல்கதாவில் கபாலஸ்தலத்தில் மண்டையோடுல இவரை என்ன செய்யணும், சிலுவையில் அரைஞ்சரணும். அந்த ஆணி அடிக்க ஐயோ என்று கூப்பிடுகிறத இவங்க கண்கள் காண வேண்டும், காதுல அந்த சத்தம் தொனி கேட்க வேண்டும். பலவந்தம் பண்ண, நீ சுமந்தே ஆக வேண்டும், நீ இதை செய்தே ஆக வேண்டும். இந்த நல்ல நாளிலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். எரேமியா 20:7. எரேமியா 20:7. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்தீர், என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கும் இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணினார்கள். கரங்களை தட்டி
எரேமியா சொல்கிறார், ஒருவர் என்னை பலவந்தம் பண்ணினார். ஒருவர் இந்த ராஜ்யத்தின் கனமான பணிக்காக என்னை பலவந்தம் பண்ணினார். என்ன சொல்றாரு? நான் அதுக்கு என்ன செய்தேனா? இணங்கினேன். நான் எனக்கு அதுக்கு என்ன செய்தேன்? இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்தீர், என்னை மேற்கொண்டீர். என்ன மேற்கொண்டீர்? நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாம் என்னை பரிகாசம் பண்ணினார்கள். சகோதரமாரே, உங்களை என்னை இன்றைக்கு ஆண்டவர் இந்த சீரேனா ஊரானை போல சிலுவைய சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணுகிறார். ஏற்றெடுக்க தயாரா? சிலுவை அப்படியெல்லாம் ஒன்று சீக்கிரத்துல எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. இன்னைக்கு அம்மாமாரே, உங்க கழுத்துல உங்க கணவன் சார்த்தின இந்த திருமாங்கல்யத்தில் என்ன கிடக்கு? அந்த சிலுவை இல்லை, அந்த சிலுவை அது உங்க கணவர் எல்லாரை காட்டிலும் ஏன் மனைவிக்குள்ள டாலர் பெருசா இருக்குன்னு சொல்லி அப்ப தேய்வரம் பண்ணி 5 பவுன் 7 பவுன் 10 பவுன் போட்ட கூட்டத்தில் சிலுவை இருக்கு. அந்த சிலுவை இல்ல. அல்லேலூயா. அந்த சிலுவை இல்ல, இது பாரத்தின் சிலுவை. இது பச்சை மரமாக்கும், இது டி ஷேப்பில் உள்ளதாக்கும். இதுக்குள்ள விளக்கத்தை பின்ன கொண்டு வரேன். அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணப்பட்டான் ஒருவன். இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலவந்தம் பண்ண போகிறேன். எதுக்கு? சீமோனை போல ஏன் சிலுவையை சுமப்பதற்கு. உன் கண்ணு பல நேரத்தில் இடரலாச்சு, உன் செவி கேட்க கூடாததை கேட்டுச்சு, உன் காலு போகக்கூடாத இடத்துல போயிச்சு, உன் இருதயம் சிந்திக்க கூடாததை சிந்திச்சு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை ஏன் சிலுவையை சுமக்க உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே முறையாக இந்த காரியங்களை ஒவ்வொன்றாக உங்ககிட்ட சொல்ல போறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29. ஒரு ஆள் 35 எடுத்துக்காங்க, ஒரு ஆள் 43 எடுத்துக்காங்க. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு கரங்களை தட்டி. இப்ப நான் சொல்லுகிற 3 வசனத்திலேயும் மறுநாள் என்கிற வார்த்தை வருது. எத்தனை நாள்? என்னது வருது? எல்லாரும் கவனிக்கணும். நல்லா அண்டர்லைன் பிடிச்சு வசனத்தை எழுத முடிஞ்சுனா எழுதி இதை இவங்க டைரியில குறிச்சு உங்களுக்கு வசனத்தில் வளர்வதற்கு நல்ல அழகான காரியத்தை விளக்க போறேன். என்ன நாள்? மறுநாள். 3 இடத்துல வரப்போகுது. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோவானுடைய சீஷர்கள் ஏசப்பாவுக்கு பின்னால் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி பைபிளை நீங்க கீழே போய் வாசிக்க சொல்ல முடிகிறது. 2வது மறுநாள் என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். 35 மறுநாளிலே. கவனம். என்ன நாளிலே? ஒரே அதிகாரத்தில் 3 இடத்துல மறுநாளிலே யோவானும் சீசரும் 2 பேரும் நிற்கும் பொழுது, கீழே வாசிங்க, இயேசு நடந்து கண்டு, இதோ கரங்களை தட்டி. நீங்க கீழே வாசிக்க சொல்ல அவனையும் கத்தர் பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. எப்போ எந்த நேரத்தில் யாருக்கு வலை விரிக்கிறாரு தெரியவே. மீனை வித்தவனை யாக்கும் கர்த்தர் கூப்பிட்டாரு. என்னத? சுங்கம் பிரிக்கிறவனை, டாக்ஸ் பிரிக்கிறவனாக்கும். காற்றத்தை மரத்தில் இல்லை, சீக்கிரம் இறங்கி வாழ. இன்னைக்கு உன் வீட்டில் நான் ராத்தங்க வேண்டும். இயேசுவுக்கு எப்போ சூண்ட போடுதான்னு தெரியாது. பிடிக்கல உங்களை அடிச்சு பிடிப்பாரு, தூக்குவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே அடுத்த மறுநாள் 43 வசனம். மறுநாளிலே மனதாயிருந்து நீ எனக்கு பின் சென்று வா என்றார். கரங்களை தட்டி. எப்போ ஆண்டவர் இந்த படகுல எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லுதாருன்னு எப்போ தெரியாது. இன்னைக்கு பகல் வேளையிலே உங்களை இந்த 7 வார்த்தை முறைப்படி சொன்னால் நீங்கள் என்னை விட சூப்பராக பேசுவீங்க, நல்லா தெரியும். ஆனால் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் உட்கார வச்சு
மக்களை, நீ இவ்வளவு நாள் செய்து வந்த வேலையில நான் ஒரு புதிய வேலைக்கு உன்னை அழைக்கிறேன். உங்க பிள்ளைகளை அழைக்கிறேன். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். மறுநாள் என்ற வார்த்தை 3 இடத்துல ஒரே அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி 3 பேரை லிஃப்ட் பண்ணி தூக்கி அவர் ராஜ்யத்தின் பணிக்காக வேறு பிரித்தார். ஆமென் சொல்லுங்க. 5. அப்போ ஊழியம் என்பது நிர்பந்தம் செய்யப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். 5, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னால போக வேண்டும். இப்போ மறுபடியும் நம்ம 3 வசனத்துக்குள்ள போறோம். மத்தேயு வாசிங்க 27:32, மார்க் 15:21, லூக்கா 23:26. இப்ப பலவந்தம் பண்ணப்பட்டார்கள். அடுத்தது மார்க் 15:21. அடுத்ததா பாயிண்டுக்குள்ள உங்களை கொண்டு போறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:26. இப்பதான் பாயிண்ட். சிலுவையை அவர் பின்னாக சுமந்து கொண்டு போகும்படிக்கு அதை அவன் மேல் வைத்தார்கள். கரங்களை தட்டி. நான் முகவுரையாக சொன்னேன், டி சைப்பில் உள்ள சிலுவை. என்னது? இந்த டி சிலுவையில் இருக்கிற சிலுவை முன்ன சும யாருக்கு மேல இருக்கும்? முன்ன சிலுவை சுமக்கிறது யாரு? கொஞ்சம் மைண்டை பிடிங்க. நான் இப்ப வாசித்த வசனத்தை பிடிங்க. அவர்கள் சிலுவையை பின்னாக சுமந்து கொண்டு வரும்படிக்கு இவனை பலவந்தம் பண்ணினார்கள். அப்போ சிலுவையை முன்ன சுமக்கிறது யாரு? அப்போ ஃபுல் வெயிட் எங்க? சிலுவை சுமக்க சொல்ல சும்மா சாதாரணமா எல்லாம் சும்மா ஒன்றும் சுமக்க முடியாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சிலுவை சுமக்கணும். பொய் சொல்லக்கூடாதுன்னு அது சிலுவை சுமக்கணும். திருடக்கூடாதுன்னு கம்பெனிக்கு போயிட்டு வேலைக்கு ஓபி அடிக்க கூடாதுன்னு இங்க பிரசங்கம் படிப்பிக்கிறாரு. இதுதான் என் சிலுவை. இலகுவான வேலை எங்க கிடக்கோ அங்க எல்லாம் போய் நம்ம ஓபி அடிப்போம். இப்ப ஏசப்பா சொல்றாரு, ஏன் சிலுவை நீ முன்ன எடுத்தனா ஒருத்தனாலும் சிலுவை சுமக்க முடியாது. காரணம், இது பச்சை மரம். அதுக்குள்ள வெயிட்டுக்குள்ள அதனுடைய வெயிட் எவ்வளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு, அதனுடைய அகலம் எவ்வளவு, நான் அதுக்கெல்லாம் இப்ப சரித்திரத்துக்குள்ள போகல. அது பச்சை மரம். உலகத்தில் எந்த மனுஷனாலும் இயேசு சுமந்த சிலுவையை சுமப்பது போல ஒருவனாலும் சுமக்க முடியாதுப்பா. டி ஷேப்பில் உள்ள சிலுவை இந்த தோளில் சுமந்து ஒருவன் பின்னாக நின்று சுமக்க அவர்கள் பலபந்தம் பண்ணின. அவனுக்கு தெரியும், இந்த சிலுவையை சீரானா ஊரானா ஆகிய சீமோனுக்கு என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. அவனுக்கு அவ்வளவுக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல. அப்படி வரம் பெற்றவன் அல்ல இவன். பிறக்க சொல்ல இப்படிப்பட்ட மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வாக்கின் அடிப்படையில் ஒரு சாபமான சிலுவையை சுமப்பதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதும் இந்த இயேசு கிறிஸ்து என்பதை மறக்காதீங்க. அதை தெளிவாக எவ்வளவு அண்டர்லைன் பண்ணிருக்காரு பாருங்க. லூக்கா இஸ் தி கிரேட் டாக்டர், ஒரு பெரிய வைத்தியன் சொல்லுகிறாரு. அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற பொழுது நாட்டிலிருந்து வருகிற சீரேனா ஊரான் ஆகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து அவனை அவர்கள் பின்னாக சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சகோதரங்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தி கிரேட் ஃப்ரைடேவில் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்போ இயேசு கூட சஞ்சரிக்கிறீங்களோ, நீங்க இயேசுவுக்கு பின்னால சஞ்சரித்தால் நீங்க கடைசி வரை கர்த்தருக்கு சாட்சியா இருப்பீங்க.
எங்க இயேசுவுக்கு முன்ன போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் அடிச்சு போடுவாரு. இந்த பகல் பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சிலுவை பாடுகளை குறித்த ஒரு ஆழமான சத்தியம் உங்களை தேடி வருகிறது. சிலுவை சுமந்துட்டு எங்க தான் போகணும்? பின்னால போகணும். பக்தன் பாடினான், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், போகத் துணிந்தேன், உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. இயேசு சிந்தின இரத்தத்தினால அந்த சிலுவையை பிடிச்சுக்கிட்டு சீரேனா ஊரானை போல நான் பின் செல்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்கு பின் செல்கிற சில சீரேனா ஊரானை போல சீமோன்கள் இந்த திருச்சபைக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிங்க எபிரேயர் 5:7. எபிரேயர் 5:7. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் வல்லமையுள்ளவரை நோக்கி கண்ணீரோடும் அல்லேலூயா. ப்ளீஸ் கொஞ்சம் உள்வாங்கணும். நீங்க எல்லாரும் கவனமா கேட்கணும். நான் இந்த காரியங்களெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப தத்ரூபமா, ரொம்ப நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து இதெல்லாம் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். சும்மா திடீர்னு வந்து ஒரு சிலுவையை கையில் கிடைச்சதில்ல. சும்மா ஒன்று அவர் கெஸ்தமனையில் போய் இப்படி முழங்கால் போடல. அவர் தேவனை நோக்கி 3 முறை எந்திரிச்சு சீசர்கிட்ட போய் அவர் மரணத்தை குறித்து வியாகுலப்படவும், மரணத்தை குறித்து துக்கப்படவும் தன்னுடைய சீசரை உட்கார வச்சாரு. நாம் பட போகிற பாடு என்பது வேதனையானது, கஷ்டமானது. எபிரேய எழுத்தாளர்கிட்ட சொல்லிக் கொடுக்கிறாரு, அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தான் அடிக்கப்பட போகிற இந்த அரமத்திய ஊரான் வருவான் என்று அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அரமத்தியக்காரனுக்கு தெரியாது. இன்னைக்கு இவ்வளவு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த திருச்சபைக்கு வருவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைச்சி, இப்படி இந்த ஊர்ல ஒரு தேவாலயம் இருக்கும், அந்த தேவாலயத்தில் உன்னை தூணாக நிறுத்துவேன். நீ சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நிற்பாய், நீ சபையை பிடித்து நிறுத்துவாய் என்று பரலோகம் கண்டு உங்களை கொண்டு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுகிறார், அவர் மாமிசத்தின் நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தனக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் அதெல்லாம் தாங்குவதற்கு, அதெல்லாம் சகிப்பதற்கு ஒருவன் காரி துப்புகிறான். அல்லேலூயா. பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யுங்கள், இவரை சிலுவையிலே அறையுங்கள். கூட 3.5 வருஷம் கூட சுமந்தவன், யாரு மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவன், எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு ஒரு சிங்கிள் பர்சனாக நிற்கிற இயேசு இப்படி காரியங்களை சகிப்பதற்கும் வேதனையை உள்வாங்குவதற்கும் அவருக்கு இந்த வல்லமையை கேட்கதற்கு கண்ணீரின் ஜெபமும் ஒரு தேவ பவரும் அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இங்கதான் இருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறான், சிலுவையை சுமந்து கொண்டு எப்படி போனோம்? எனக்கு பின்னால சீமோனே நீ வர வேண்டும். அவன் பின்னாலே சுமந்து போனான். அவன் இன்னைக்கு ஜீவிச்சிருந்தா நம்மகிட்ட எல்லாம் சொல்லுவான், உங்களுக்கு யாருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கல. உலகத்தின் ரட்சகர், உலகத்தின் மீட்பர், உலகத்தின் ராஜா. மத்தேயு ராஜாவாக இயேசுவை வர்ணிக்கிறார். யார? ஏன்னா மத்தேயு ஒரு யூதனாக இயேசுவை வர்ணிக்கும் பொழுது அவரை ஒரு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக வர்ணிக்கிறார். மத்தேயு 4:19.
மார்க் 16:24 கூட ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 4:19 உங்களை கரங்களை தட்டி. இயேசுவுக்கு பின்ன போனவனை மட்டும்தான் மனுஷனை பிடிக்க நாக்குறாரு. ஆமாம் சொல்லுங்க. இயேசுவுக்கு முன்ன போனா அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவாரு. இயேசுவின் எனக்கு பின்னால வாருங்க, நான் உங்களை நல்லா நினைச்சு பாருங்க. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூடி அகப்படாத நாள வேலைக்கு வலைய கெட்டி அலசி கொண்டிருந்த அவன் படகை முத பிளாட்ஃபார்மாக இந்த பிரசங்க பீடமாக இயேசு ஏற்று வாங்கினாரு. ஆமென் சொல்லுங்க. ஏற்று வாங்கினவர் மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணினாரு. இப்போ அவனை சொன்னாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய விரி. திரள் கூட்ட மீன் வந்துச்சு, கரைக்கு அடிப்பிச்சாரு. இன்னைக்கு வர துடித்து கொண்டிருக்கிற மீனை சாக வச்சு நீ பிழைத்து கொண்டிருந்தாய். இப்போ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக மாற்ற போகிறேன். அப்ப இயேசுவுக்கு பின்ன வாருங்கன்னு சொன்னா அவர் உங்களை யாராக்குவார்? நீ இயேசுவுக்கு பின்ன போனா கண்டிப்பா யாரை பிடிப்பீங்க? மனுஷனை பிடிப்பீங்க. கரங்களை தட்டி. இப்ப நான் இந்த 5 காரியத்தை வரிசைப்படுத்த வேண்டும் உங்ககிட்ட. அப்ப அது கழிஞ்சு 6, 7 அவங்களை சொல்ல போறேன். 6, 7 ரொம்ப பிரதானமானது. அல்லேலூயா. 1, மனிதனிடம் இருந்து கிடைக்கும் கனத்தை விட தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற கனம் பெரியது. சீமோனுக்கு அது கிடைச்சிச்சு. அல்லேலூயா. 2, யார வேண்டும், யார வச்சாவது சிலுவை என்ன செய்யலாம்? சுமக்க வைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிராமத்திலிருந்து வந்தவன் என்னத்துக்காக போனான்னு தெரியாது, அவனை கேட்ச் பண்ணி கத்தர் எடுத்தாரு. 3, எப்பொழுது வேண்டுமானாலும் சிலுவையை சுமக்க கத்தருக்கு அவர் ஆயத்தமா இருப்பார். ரெடியா இருந்துக்காங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வசனம் யாருக்கிட்ட ரீச் ஆகுதுன்னு உங்க மனசாட்சி கிட்ட கேட்டா, இது இந்த வசனம் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. இன்னைக்காவது இந்த பைபிளை எடுத்துடலாம்னு சொல்லி இப்போ உள்ளத்துல ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள என்ன செய்யிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. 4, சிலுவை சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணப்பட்டான். சிலுவை சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணப்பட்டான். 5, சிலுவையை சுமந்து கொண்டு என்ன செய்யணும்? பின் செல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் முகவுரையாகவே சொன்னேன், இந்த சீரேனா ஊரானாகிய சீமோனுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 2 ஆம்பளை பிள்ளைகள். நீங்க சிலுவை சுமந்தா உங்க வாழ்க்கையில உங்க சந்ததி என்ன ஆகும்னு இப்ப படிப்பிக்க போறேன். வாசிங்க ரோமர் 16:13. ரோமர் 16:13. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும். கரங்களை தட்டி. என்னதாவது புரிஞ்சுச்சா? ஏதாவது விளங்குதா? ஒருவன் சிலுவையை சுமந்ததுனால சிலுவை சுமக்கிறவனுடைய தலைமுறைய ஆண்டவர் புகழ பண்ணுவார். ஹலோ, பின்னால சுமந்தவனுடைய மகன்மாருடைய பேர் 2 பேர் சொன்ன. என்ன பேரு? ரூபம். கரங்களை தட்டி. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் பிரசித்தி பெற வேண்டாமா? உங்க பிள்ளைகள் தேசத்தில் நம்பர் 1 ஆகாண்டாமா? நீங்க சிலுவை மட்டும் சுமந்தா போதும். அது பின்னால சுமந்தா போதும். உங்க பிள்ளைகள் ஊர்ல புத்தி உள்ளவனாய், ஞானமுள்ளவனாய், அறிவுள்ளவனாய், நீங்க போய் சேராத ஸ்டேஜில், நீங்க போய் சேராத இடங்களில் உங்க பிள்ளைய கத்தர் கொண்டு நிறுத்துவார். உங்க பிள்ளை கையில் இருந்தா தலையில இன்னைக்கு கை வச்சு சொல்லுங்க. உங்க பிள்ளைக்குள்ள தலையை கை வச்சு சொல்லுங்க, நான் சிலுவையை சுமந்ததுனால என் பிள்ளைய பெரிய லெவலில் கத்த கொண்டு போவாரு.
இது வேத சரித்திரம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ரோமருக்கு எழுதி கொடுக்கிறாரு, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 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 சீரேனா ஊரான் ஆகிய சீமோன் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் செய்யல, பின்ன நின்றுதான் சிலுவையை சுமந்தான். கர்த்தர் அவன் சந்ததியை வாழ்த்துங்கன்னு சொல்லுதாரு. ஆமா, சொல்லுங்க சொல்லுங்க. ரூபே நீ வாழ்க, அலெக்சாந்திரே நீ வாழ்க. இப்போ உங்க பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, நீ வாழ்க. நான் சிலுவையை சுமந்திருக்கிறேன், எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. உலகத்துல குடிச்சு நான் நடுத்தருவில் கிடக்க வேண்டிய விபச்சாரின்னு சொல்லி பேரு கேட்டு இந்த ஊர்ல மோசம்னு சொன்ன இடத்துல என்ன அந்த இடத்துல இருந்து தூக்கி சிலுவையை சுமக்க வச்சிருக்கிறாரு. உன் சந்ததிய ராஜாக்களை எழுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வைப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பிள்ளையோட போக முடியல. அடுத்து ஒரு பிரதானமான காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:1. அந்தியோக்கிய பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் ஏரோதோடு கூட கரங்களை தட்டி, இதுதான் எங்க அப்பா. ஒருத்த சிலுவை சுமந்த அவனோடு விட்டு விடுகிறவர் அல்ல. ராஜம்பாஸ்துக்கு இன்னைக்கு பேரனும் பேத்தியும் உங்க கண்களுக்கு பார்க்கல, அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இந்த வேதத்தின் சரித்திரம். அதனால நீங்க சிலுவை சுமக்காம போயிட்டீங்கன்னா உங்களுடைய பின் சந்ததிகள் வர வேண்டிய நன்மைகளை இழக்கிறார்கள். எத்தனை பேருக்கு உள்வாங்குதீங்கன்னு தெரியல, உள்வாங்க வேண்டும். அதனால தான் நான் பாரத்தோடு இந்த ஆண்டை உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு ஒரு புதிய மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. மறுபடியும் கடைசியாக அதே ரோமர் 16:13 திருப்பி வாசிங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய கரங்களை தட்டி. ரூபுடைய தாய் யாரு சொல்லுங்க? சீமோனுடைய சீரான ஊரானாகிய மனைவி. அவளுக்கும் பங்கு உண்டு. ராஜன் பாஸ்டர் இந்த சிலுவையை உண்மையா சுமந்தா பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல மனைவிக்கும் கத்த தருவாரு. அல்லேலூயா. அதனால ராஜன் பாஸ்டருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்ம வாலிப பிள்ளைகளாக இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நீங்க உண்மையில சிலுவை சுமந்தா உங்க மனைவிக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நான் சொல்லல, the word of God. இங்க இருக்கிற அம்மாமாரே, உங்களுக்கு நன்மை வரணுமா உங்க கணவங்கிட்ட அடிக்கடி சொல்லணும், கணவே கோட்டர் கடைக்கு போயிடாதம்மையா, தண்ணி அடிக்க போயிடாதும், பீடிய நினைவுல கூடி என்ன செய்யறத எடுத்துறாதீரும் ஐயா. நான் உங்களுக்கு ஒரே மனைவி, வேறொரு மனைவி நீங்க எக்காரணம் கொண்டு என்ன செய்யாதீங்க, தேடாதங்க. இதே மாதிரி நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே இந்த கல்லானாலும் கணவன் இவனுக்கு மட்டும்தான் கடைசி வரை வாழ்க்கப்பட்டு இவனுக்கு மட்டும்தான் என் சரீரமும் என் சம்பத்து எல்லாம் இவனுக்கு தான் சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணணும். வாலிப பிள்ளையே, உன்னை வாயை கட்டி வயத்தை கட்டி வளர்த்துனாங்க உங்க பெற்றோரை. நான் இன்னைக்கு லிட்டோவை தென்காசியிலிருந்து அழைத்து வர சொல்ல என் மனசுல ஓடுனது, இப்படி இந்த ஊர்ல வந்து பிள்ளைகளை படிக்க வைப்போம், இந்த ஒரு கார்ல சவாரி பண்ணுவோம், இப்படி ஒரு தேவாலயத்தின் போதகராக மாறுவேன் என்றும் பல தேசத்துக்கு சென்று கர்த்தருடைய பணியை செய்வேன் என்றும் ஒரு காலமும் நினைத்திராத என்ன, நான் செய்த ஒரு சிம்பிள் வேலை இந்த சீரேனா ஊரானை போல இந்த சிலுவையை பின்ன சுமந்து, ஆமென் சொல்லுங்க, மாற்ற
மாற்றின பொழுது சரித்திரத்தை மாற்றி எழுதின ஆண்டவர். இன்னைக்கு எழுதி வச்சுக்காங்க, உங்க பிள்ளைகளுடைய வரலாறு உங்களை காட்டிலும் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமென். இது அடிச்சு என்னால சொல்ல முடியும். இந்த பகல் பொழுதிலே மனைவிக்கும் வாழ்த்து கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிச்சு? மனைவிக்கும். உங்க மனைவிக்கு வாழ்த்து உங்களை வச்சு வேணுமா வேண்டாமா? சகோதரமாரே, உங்ககிட்ட கேட்கிறேன், திருப்பி உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களை வச்சு உங்க கணவனுக்கு வாழ்த்து வேண்டாமா? வேணும். அதனால் இந்த சிலுவையை வைத்து யாரும் இதுவரையும் எண்ணி பார்த்திராத ஒரு பெரிய மெசேஜ் கர்த்தர் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறார். ஏற்றெடுக்க தயாரா? ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறாரு. என் உள்ளத்தில் நான் உணர்கிறேன், கர்த்தர் என்கிட்ட ஒரு தீர்க்க காலங்களாக இந்த வசனத்துக்குள்ள பயணித்து 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 இதை இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொண்டு தந்திருக்கிறாரு. திருப்பி அந்த 7 கூடி சொல்ல போறேன். ஏன்னா உங்க மண்டையில் இதை பதியணும் என்பதற்காக இதை திருப்பி ரிப்பீட் பண்ணுதேன், ரீவைண்ட் பண்ணுதேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்த ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் சுமந்தா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, மனிதனிடத்திலிருந்து கிடைக்கிற கனத்தை விட கர்த்தரிடத்தில் உங்களுக்கு கனம் வந்துட்டுனா அது யாராலும் அடிச்சு மாற்ற முடியவே முடியாது. 2, யாரை கொண்டு ஆகிலும் சிலுவையை சுமக்க வைக்கலாம். நம்ம திருச்சபையில் எந்த நபர் யார் தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலனாக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக யாரையும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் கர்த்தர் அழைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பொழுது வேண்டுமானாலும். மூன்றாவது இந்த சிலுவை சுமக்க கர்த்தர் அழைக்கலாம். 4, சிலுவை சுமப்பதற்கு பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. இவனை பலவந்தம் பண்ணினாங்க. 5, சிலுவையை சுமந்து கொண்டு எங்க செல்லணும்? பின்னாக செல்லணும். 6, சிலுவை சுமக்கிற சந்ததிகள் பிரசித்தி அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன அடைவாங்க? பிரசித்தி அடைவார்கள். எங்க பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் டிகிரிக்கு மேல போகல, எங்க போல, ஆனால் எங்கள் பின் சந்ததிகளை மாஸ்டர் டிகிரிக்கு மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். ஆமென். பிளாட்ஃபார்ம் தேயிலக்காடு, பிளாட்ஃபார்ம் தேயிலக்காடு. இன்னைக்கு யூரோப்பில் அந்த சந்ததிகளை கொண்டு ஆண்டவர் அழகு பார்க்கிறார். சிலுவை மட்டும் சுமந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனா 6வது, சிலுவையை சுமந்தா உங்க மனைவிய வாழ்த்துதல் சொல்லத்தக்க விதத்துல ஆண்டவர் கனம் பண்ணுவார். சபைக்கு கர்த்தர் ஒரு சிலுவையை வச்சு படிப்பிச்ச 7 காரியங்களை வரிசைப்படுத்தி வேத ஆதாரத்தோடு உங்களுக்கு நான் கைமாறி கொடுத்திருக்கிறேன். இதை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார் என்று மனமாற உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.